திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பருத்தி சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், மழையால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? விவரங்கள். ஜெனிஃபர், திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாத காலமாக கோடை வெயிலின் தாக்கம் என்பது கடுமையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில வருகிற 18ஆம் தேதி வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக கோடை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் திருவாரூர் மாவட்டத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில 10 மணி முதல் தற்பொழுது வரை மழை என்பது இடைவிடாமல் பெய்து வருகிறது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, கோட்டூர், திருத்துறைப்பூண்டி, அதே போன்று கொரடாச்சேரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் பரப்பளவுள்ள பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் குறைந்த அளவு தண்ணீரிலே இந்த பருத்தி சாகுபடி என்பது செய்யப்பட்டு வரும். 70 நாட்களான அந்த பயிர்களில் தொடர்ந்து 5 நாட்களாக மழை என்பது பெய்து வருவதால் பூக்கள் அனைத்தும் உதிர்த்து வரக்கூடிய சூழல் உருவாகிறது. இதனால் மகசூல் இழப்பு என்பது ஏற்பட்டு விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடிய நேரம். இதனால் பருத்தி விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஒருபுறம் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் மறுபுறம் விவசாயிகள் மழையின் காரணமாக வேதனை அடையக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகரன்.